ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளி வேலன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா 2 ஜோடியும் மனமடையில் இருந்துகிட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து தாலி கட்ட சொல்லி 2 மாப்பிள்ளைக்கிட்டையும் கொடுத்ததும் உடனே மாப்பிள்ளை 2 பேரும் தாலி எடுக்கிறாங்க. அப்போ ஜானகியமாக ஓடி வந்து நிறுத்துங்க வேலா, என்னடா பார்த்துட்ருக்க, கட்டுறா தாலியை வள்ளிக்கழுத்தில் அப்படின்னதும் உடனே வேலன் வள்ளிக்கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. ரஞ்சித்தை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. டே விட்றா அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் எல்லாரும் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் வேலன் நல்லபடியாக வள்ளிக்கழுத்தில் வந்து தாலியை கட்டிடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. முக்கியமாக ரத்தன அட பாவி துரோகி, இப்படி பண்ணிட்டேடா, நேற்று வந்தவ பேச்சை கேட்டு என் பிள்ளைக்கும் எனக்கும் துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி ரத்னவேல் வேலுவை போட்டு அடினா அடிக்கிறாங்க. இந்த பக்கம் தர்மலிங்கம் பாத்தியான்னு ஆரம்பத்துலேருந்து சொன்னேன், இவன் மொழியே சரியில்லை, இவனெல்லாம் நம்ம வீட்டு பக்கமே வரையலான்னு பாத்தியா, உனக்கு நன்றி இல்லை நாயின்னு சொன்னியே, அவன் நன்றியை காட்டிட்டான் பாத்தியா, கேட்டியா அப்படின்னு போது இந்த பக்கம் வேதநாயகியும் பாத்தியா ரத்னவேல், நான் சொன்னேன்ல உன் முதுகுல குத்துன துரோகிடா, இது பாரு ஒழுங்கு மரியாதையா வள்ளிக்கழுத்தில் கிடக்கிற தாலியா அத்தியறி ரத்னவேல், இந்த தாலி செல்லுபடியாகாது அப்படின்னு எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ரத்னவேல் வந்து நம்பிக்கை துரோகி, நான் என் பிள்ளைக்கு மேல உன்னை நம்பினேடா, கடைசியில் என் பிள்ளை வாழ்க்கையும் கெடுத்து என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டேடா பாவி அப்படின்னு சொல்லி ரத்னவேல் வேலை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இந்த பக்கம் வேதவள்ளி வந்து என்ன அடிச்சிட்டு இருக்க, இங்க பாடுற தம்பி, இந்த தாலியை செல்லுபடி ஆகாது, உடனே வள்ளிக்கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டி ரஞ்சித்தை தாலி கட்ட வைக்கலாம், என்ன வள்ளி பார்த்துட்டு இருக்க, இந்த கல்யாணமே செல்லுபடியற்ற கல்யாணம், இன்னும் முகூர்த்தத்துக்கு நேரம் இருக்கு, அதனால கலட்டு தாலி அப்படின்னும் போது உடனே நம்ம ஜானகி வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க. என்னடி நாங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க, அமைதியா இருக்க, கலட்டு அப்படின்னு போதும் வள்ளி, அம்மா நான் சொல்றேன் இந்த தாலியை கலட்டாத அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. இங்க பாரு ரத்னவேல், நீ சொல்லு வள்ளி கேப்பா அப்படின்னு போது, பாருமா இத்தனை காலமா உன் கூட இருந்ததுன்னா நேற்று வந்தவோ உன் அம்மா முக்கியமா அப்பா முக்கியமா, நீ சொல்லு, அப்பா முக்கியம்டா தாலியை கலட்டு, இல்ல உன் அம்மா முக்கியம்டா நீ உன் அம்மா கூட போயிடு அப்படின்னு போதும் உடனே வள்ளி என்ன பண்றேன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வேதவள்ளி இவ்வளவு தூரம் அண்ணன் சொல்லிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தாலியை கலட்டலான்னு வராங்க. உடனே ஜானகி தடுத்து நிறுத்தி நம்ம வேதவள்ளி கண்ணத்துல வந்து அடினா அடிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலியா அத்து எறிவ, அது சரி தாலியோட அருமையை பற்றி உனக்கு எங்கடி தெரிய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. பாத்தியா ரத்னவேல், பாத்தியா எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு, இதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கா அப்படின்னு போது, ஏய் எதுக்கு அடிங்க வந்தா ஒழுங்காங்கிறது கிளம்புடி அப்படின்னு போது நிறுத்துங்க, ஆமா யாரு ஆனா அதை யாரு நம்பிக்கை துரோகி, இங்க பாருங்க யாரு பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க, வேலு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு போதும் வேலு வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அம்மா அப்படின்னு ஆறு எங்க வீட்டுல வந்து நான் பெரிய நன்றி உள்ள நாயின்னு வச்சுட்டு இருந்தேனே, இப்ப துரோகம் பண்ணானே அவன் தானே அப்படின்னு நம்ம ரத்னவேல் சொன்னதும் இந்த பக்கம் வேலு வந்து வேணாமா சொல்ல வேணாம் அப்படின்னு தடுக்கிறாங்க. பாருடா என் பொண்ணா பிறந்தவ தாலிய மதிக்கா, அதனாலதான் தாலிய கலட்டாம இருந்துட்டு இருக்கா, இப்படி என் பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டேடா பாவி அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு, எப்போ என் தங்கச்சிய மனமேட வரைக்கும் கொண்டு வந்து என் தங்கச்சி ஏமாத்தினியோ, இதுக்கப்புறம் நான் இன்னும் சும்மா விட மாட்டேன்டா, என்னோட முதல் எதிரினா அது நீதான், உன் தங்கச்சி ஆனந்தி வாழ்க்கை நாசமா போயிடும்டா, நீ நினைச்சு பார்க்காத உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்டுவேன்னு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, கண்டிப்பா நான் ஒரு வேற பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஆகுவேன், உன் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுவாடா, அவளுக்கு வாழ்க்கையே கிடைக்காது, என் தங்கச்சியை நீ ஏமாத்திட்டல அப்படின்னு கார்த்திக் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ரேணுகாவை அங்கிருந்து அழைச்சிட்டு போனது. இந்த பக்கம் தர்மலிங்கம் என்ன பண்றாங்கன்னா வேலுவை அடிக்க போறாங்க. டேய் நிறுத்து, இங்க பாரு, இப்போ வேலு வந்து வள்ளியோட புருஷன், அவன் மேல கை வச்ச மவனே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் பாத்துக்கோ, பெரிய போலீஸ்ன்னு நினைப்பா அவனுக்கு அப்படின்னு ஜானகி அம்மா வந்து தர்மலிங்கத்தை ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட்